சிங்கவால் குரங்குகள் ஒரு காட்டினுடைய வளமையினுடைய அடையாளம் எது அப்படின்னா சிங்கவால் குரங்குகள். இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த சிங்கவால் குரங்குகளை நாம் பார்க்க முடியும். அது ஓர் இட வால் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் வேறு எங்குமே நாம் இந்த சிங்கவால் குரங்கை பார்க்கவே முடியாது. மேற்கு தொடர்ச்சியில் மலையில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்படியாக ஓர் இடத்தில் மட்டுமே வாழுவதற்கு தகுதியான பலாயிரக்கணக்கான உயிரினங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரிய வனம் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லலாம். பொதுவாகவே பச்சை பசேல் என்று இயற்கை கொழுவிருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சிங்கவால் குரங்குகள் வாழும். அதிலும் உயரமான இடங்களில் தான் இது வாழும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய மேற்பரப்பில் தான் சிங்கவால் குரங்குகளே இருக்கும். இந்த சிங்கவால் குரங்கு தரையில் இறங்கி போய் நாம் ஒரு தடவை கூட பார்க்கவே முடியாது, ரொம்ப அரிது. ஏன்னா மரத்துலேருந்து அது கீழே இறங்கவே இறங்காது. ஏதாவது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தான் அது மரத்தோட்டு கீழே இறங்குமே ஒழிய, ஏதாவது சிக்கல் பிரச்சனை அப்படின்னா அது செய்கை கொடுத்துட்டு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவிருமே தவிர கீழே இறங்கி வரவே வராது. இதுக்கு ஏன் சிங்கவால் குரங்கு அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். சிங்கத்தை போல பிடரி மயிர்கள் நிறைய அதுக்கு இருக்கும். தாடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடி நீளமாக இருக்கும். சிங்கம் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு அதனுடைய தோற்றம். சிங்க வால் குரங்கு அப்படின்னு அதுக்கு பேர். ஏன் வால் குரங்குன்னு பேருனா, நார்மலாக குரங்கோட வால் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் சிங்கவால் குரங்குல அதனுடைய வால் எப்படி இருக்குன்னா, அந்த வாலினுடைய முனை, அந்த நுனி பகுதி பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு இருப்பதை போல முடி அதிகமாக இருக்கக்கூடிய வாளை கொண்டிருப்பது தான் இது சிங்கவால் குரங்குகள். சிங்கவால் குரங்குக்கு பிடித்த உணவு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பலாப்பழம் தான். மற்ற குரங்குகளை விட இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய தன்மை இந்த சிங்கவால் குரங்குகளுக்கு உண்டு. தனியாக ஒரு சிங்கவால் குரங்கை பார்க்கவே முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 20 குரங்காக சேர்ந்து ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை தான் அது காட்டில் வாழும். அந்த 20 குரங்குல ஒரு 3 குரங்கு அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும். அப்பேற்பட்ட ஒரு ஒத்திசைவோடு இருக்கக்கூடிய ஒரு குரங்கு சிங்கவால் குரங்கு. இது நீரே அருந்தாது. இலைகளினுடைய சாறு அல்லது பனித்துளி இதைத்தான் நீர் சத்தாக அது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அதிசயமான குரங்கு அப்படின்னு சொல்லி இந்த சிங்கவால் குரங்கை சொல்லலாம். இன்னைக்கு காட்டில் இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இந்த சிங்கவால் குரங்குக்கு இருக்கா அப்படின்னா அது இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் பட்டியலில் சிங்கவால் குரங்கு இன்னைக்கு முதன்மையாக இருக்குது. சிங்கவால் குரங்கு ஒரு காட்டில் இருக்குது அப்படின்னாலே அந்த காடு வளமையாக இருக்கிறது என்ற அர்த்தம். மேற்கு தொடர்ச்சி மலை வளமையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எது உதாரணம்னா சிங்கவால் குரங்குகள் உதாரணம். ஒரு காலத்தில் எடுத்த கணக்கெடுப்பில் 2500 சிங்கவால் குரங்குகள் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அது குறைந்து வருகிறது என்று சமூக நல ஆர்வலர்கள், இயற்கையை நேசிக்கிறவங்கெல்லாம் தங்களுடைய கவலைகளை முன்வைக்கிறாங்க. எதனாலன்னா, காடு இன்னைக்கு இவ்வளோ பெருசாக பல்கி பெருகி இருக்குன்னா அதுக்கு முக்கியமாக விதை போட்டது யார் அப்படின்னாக்கா, பறவைகளை காட்டிலும் பல மடங்கு அந்த காடு வந்ததுக்கு காரணம் சிங்கவால் குரங்குகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பழங்களை தான் இது பறித்து சாப்பிடும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அது எப்போவுமே ஒரு பயத்திலே இருக்கும். நமக்கு ஒரு அச்சம் பிடியிலே அது இருக்கும். யாராவது நம்மளை தாக்கிடுவாங்களோங்கிற எச்சரிக்கையோடய அது இருக்கும். அதனால் பழங்களை பறிச்சுட்டு அது வாயில் வச்சு ஒதுக்கிக்கிடுமா. சாப்பிடாதான், முதல்ல வாயில் வச்சு ஒதுக்கிக்கிட்டு கண்ணை ரெண்டும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கடித்து வாயில் வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வாயிலே வைத்து கொண்டு அதை சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ளே போகிறதுக்குள்ளே பாதி சாப்பிட்டு சாப்பிடாத அது தூர தொப்பி அப்படி ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு தாவும்போது அந்த பழங்களில் உள்ள விதைகள்லாம் கீழே விழுந்து அப்படித்தான் காடு பல்கி பெருகி வந்திருக்கிறது. அப்படி சிங்கவால் குரங்கு விதை போட, காகம் போன்ற பறவைகள்லாம் எச்சம் போட, யானை காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது அந்த காலை வச்சு அமுக்கும் போது அந்த விதை மண்ணுக்குள்ளே போய் அப்படி தான் நிறைய தாவரங்கள், செடிகள், கொடிகள், மரங்கள்லாம் வளர்ந்து வந்திருக்கு. அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அரிய வகையான சிங்கவால் குரங்குக்கு சரணாலயம் அமைத்து
அதை பாதுகாப்பதன் மூலமாக நம்முடைய இயற்கையை நாம் பாதுகாக்க முடியும், காடுகளை வளப்படுத்த முடியும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.